இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு விஷயத்த 2 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த வீட்டில் மைக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரூல். மைக்கு போடாமல் யாரும் பேசக்கூடாது, மைக்கை மறைச்சி யாரும் பேசக்கூடாது. நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தூங்கும்போது மட்டும்தான் மைக்கை கழட்டி வைக்கணும், எந்திரிச்ச உடனே அந்த மைக்கை நீங்கள் மாட்டணும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது வெளியில் கழட்டி வச்சுட்டு போகலாம். மற்றபடி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீங்கள் மைக்கை மாட்டியிருக்கணும். இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே வந்து இதுதாங்க ரூல்ஸு, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒபே பண்ணணும், இந்த ரூல்ஸ்க்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கையெழுத்து வாங்குவாங்க. அதுதான் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள், உங்களுடைய சம்பளம் எல்லாமே, எல்லா விதமான விஷயங்களும் டீட்டெயில்டாக இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு நம்ம வந்து கையெழுத்து போட்டு வீட்டுக்குள்ளே வருவோம். அப்படித்தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. பார்வதியும் கமருதனும் ஒன்றும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது. முதல்ல கமல் சார் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. கமல் சார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இந்த ஷோவை நடத்துகிறாப்புல, அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அதை தாண்டின ஒரு மரியாதையினால் வரக்கூடிய ஒரு பயம். அதனால் ஒரு வாரம் கமல் சார் வந்து சொன்னார் அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணாமல் தான் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் மைக் விஷயத்தில் இதுக்கு முன்னாடி வந்த எந்த கண்டஸ்டண்ட்டும் இவ்வளவு ஒஸ்ஸாக பிஹேவ் பண்ணது இல்லை. ஆனால் இங்கே இப்போ பார்வதியோ கமருதினோ யாரை பார்த்தும் எதுக்குமே பயப்படுறது கிடையாது. குறிப்பாக இந்த மைக் விஷயத்தில் பிக் பாஸையே அவங்க மதிக்கிறது கிடையாது. பிக் பாஸ் எவ்வளோ முறை சொன்னாலும் அவங்க அதை தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நேற்றுக்கு காலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. மைக்கை கழட்டி வச்சுட்டு ஜாகிங் போயிட்டுருக்காங்கங்க. ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது மைக்கை போடுங்க அப்படின்னு அமித் சொல்கிறாரு. மைக்கை போட்டாங்க. போட்டு விக்கல்ஸ் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காப்புல. இவங்க 2 பேரும் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து வாண்டடாக கமருதனை கூப்பிட்டு பேபி கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவன் உடனே விக்கல்ஸ் இருக்கான் பின்னாடி அப்படின்றான். உடனே அவன் இருந்தால் என்ன, அவன் முன்னாடி தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கமருதனை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி காதலை எதையோ சொல்கிறாங்க, கேட்காத மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து விக்கல்ஸ் வந்து அதை பார்த்துட்டு, எப்பா இவங்க நல்லா இருக்கணும்ப்பா இவங்க அப்படின்னு மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சியனியாக பண்ணியிருப்பார். ஸோ பார்வதி இதை தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே செய்கிறாங்க. இதுக்கு தான் பிக் பாஸ் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்த பிறகு எல்லா கேமராவில் போய் கதறினாங்க. பிக் பாஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை. எல்லாரோடைய கிராசரிஸையும் அவர் பறிச்சதுக்கான காரணம் இவங்க மேலே அது திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் யாரும் அதை பண்ணலை. ஆனால் எல்லாரும் கேஸை போட்டாங்க. அந்த கேஸை பிக் பாஸ் வந்து எடுத்துக்கலை. ஓகேவா? இது ஒரு பக்கம் அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, கேப்டனாக இருக்கக்கூடிய அமித் அவர்களும் சொல்லியாச்சு. இவ்வளோ பண்ணிட்டோம், நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது, மைக்கை இதுக்கப்புறம் மறைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நேற்றுக்கு நைட்டும் பார்வதி மீண்டும் மைக்கை மறைச்சு பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க. நேற்றுக்கு எஃப்ஜே வந்து கேஸ் முடிச்சு வரும்போது நான் இங்கே என்ன வேணால் பண்ணுவேன், அதை கேட்காம யார், ஹூ ஆர் யூ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எஃப்ஜேக்கு மட்டும் அவங்க கேட்ட கேள்வி மாதிரி எனக்கு தோணலை. ஒட்டுமொத்த விஜய் டிவி, பிக் பாஸ் டீம், ஹோஸ்டாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, பிக் பாஸ் எல்லாரையுமே நோக்கின கேள்வியாகத்தான் எனக்கு படுது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அங்கே கிடையாது. ஆனால் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக நான் பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது சரியான தீர்ப்பா, இது சரியான நடவடிக்கையா? நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எதை ரிப்பீட் பண்ணுவாங்களா? இங்கே அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக லெத்தாஜிக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்கன்றதும் புரியலை. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் இவங்க வந்து அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்னா சேனல் ஏன் பயப்படுது? எதுக்காக இவங்க 2 பேரை பார்த்து பயப்படுறீங்க? ஒன்று ஸ்ட்ரிக்டான ரெட் கார்டு, அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு. எதுவுமே இல்லை, நான் வாரம் வருவேன், கேட்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டா
இந்த வீடு எல்லாருக்கும் சரியாக சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இப்போ பார்வதி கமருதீன் பண்ணுற விஷயங்களை மற்றவங்க பண்ணால் வந்து பிக் பாஸ் வந்து ரியாக்ட் பண்ணுற விதமும், பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பிக் பாஸ் ரியாக்ட் பண்ணுற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு இவங்களை நீங்கள் இந்த 2 பேரும் எடுத்துக்கோங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம். 2 பேருக்குமே 2 பேர் மேலே வந்து பியூர் லஸ்ட். அது வந்து லவ் கிடையாது, பியூர் லஸ்ட்டு. அதை நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு பொண்ணை அதை போய் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு பொண்ணை பார்த்து நீ எப்படி இந்த மாதிரியான வார்த்தையே சொல்லுவேன், எப்படி வந்து ஒரு கொச்சையாக பேசுவீங்க, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கிடையாதா, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணியம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஃபெமினிஸ்ட் ஆயிடுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளோ கொச்சையாக பேசுவீங்களா? அதோ இன்றைக்கி டாஸ்கில் கேட்குறாங்க பாருங்கள். அவர் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு விக்கல்ஸு, கமருதீனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சா, உங்களுக்கு ஒரு மாதிரி சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அந்த மாதிரி தான் ஏதோ கேட்குறாரு. உடனே என்னது ஒரு பொண்ணை போய் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? சரி, இந்த மாதிரிலாம் பேச வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி மயக்க மறைச்சி என்னையா பேசுவீங்க? நீங்கள் பேசுகிறது தான் நிறைய கேட்குதே. எனக்கு இவங்களை விட எனக்கு மக்கள் மேலே தாங்க அதிருப்தி ஜாஸ்தி. தொடர்ச்சியாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் மக்கள் வந்து இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. மற்றவர்கள் இதை செய்யும் பொழுது ரியாக்ட் பண்ணக்கூடிய மக்கள், அவங்கள வந்து ஓட்டு போடாமல் வெளியில் அனுப்பக்கூடிய மக்கள், பார்வதியை ஏன் காப்பாற்றுறீங்க, கமருதீனை ஏன் காப்பாற்றுறீங்க? அப்படி என்ன அமரக்காதல் அவங்க பண்ணுறாங்க? இவங்க என்ன ரோமியோ ஒரு ஜூலியட்டா? இவர் வந்து மும்தாஜி, பார்வதி வந்து மும்தாஜி, இவர் வந்து ஷாஜகானா? அப்படி ஒன்றும் ஏங்க 2 பேருக்கும் உடல் தேவை இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான், 2 பேருக்கும் உடல் தேவை இருக்குது. அதை வெளியில் போய் பண்ணுங்கய்யா. இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு ரகசியமாக நீங்கள் பேசி என்ன? எனக்கு ரிப்பீட்டடாக இதுதாங்க கேள்வியாகவே வருது. அப்படி என்ன பேசுவாங்க மயக்க மறைச்சு? இப்போது நான் வந்து தப்பு பண்ணலை, நான் வந்து பேசுறது வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சா பார்வதி மயக்க மறைச்சு பேச வேணாம். மயக்க மறைச்சு பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து அன்வான்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சும் அதை ஏன் அவங்க செய்யணும்? அப்போது அதை வாண்டடாக தானே பண்ணுறாங்க. நம்மளை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தானே பண்ணுறாங்க. இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? பிக் பாஸு. இதைத்தான் நிறைய பேர் வெளியில் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமாக 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆபாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க மாட்டிங்களா? இதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? இப்போது தமிழ்நாடு அரசியலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, மக்கள் வந்து குரல் கொடுக்கும் பொழுது இப்படி தான் மக்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஐயோ இவ்வளோ குடும்பம் நடக்குதே, இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும். அது அரசியலில் வரும். ஒரு நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் இந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது இந்த பிக் பாஸில் தான் நடக்குது. நிஜ வாழ்க்கையில் நம்ம பாதிக்கப்பட்டால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. என்னங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, அது கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? இங்கே தமிழ்நாடு அரசியல் நீங்கள் நம்ம வாழ்வியலை பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நிஜமாகவே ஆள் இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு சில பேர்கிட்ட இருக்கும், அவங்க தான் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு அவங்க எதுவும் செய்ய போகிறது கிடையாது. பட் இங்கே மக்களின் பிரதிநிதியாக ஒரு ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் விஜய் சேதுபதி. அவர் தான் வாரம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அவரை தான் மக்கள் நம்புகிறாங்க. இவர் கேட்பாருங்க, நமக்கான ஒரு ஆளுங்க, அவர் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த குறைகளெல்லாம் கேட்பாருங்க, அதுக்கு தான் அவர் இருக்கார். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு, மேம்போக்காக பேசிட்டு போயிடுறாப்புல. ஸோ ஆரம்பத்திலேயே இதை ஸ்ட்ரிக்டாக கண்டிச்சிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு வராது. மீண்டும் மீண்டும் அதை செய்ய மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்வதி மனதார நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ இது நடிப்பு தானே. எந்த அளவுக்கு ஃபேக்கான ஒரு பர்சனாக இருக்காங்க பார்வதி. இப்போ மக்களுடைய கோரிக்கை ஒன்று தான், பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இல்லை கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா இந்த நிகழ்ச்சி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே மக்களுக்கு போயிருமே. அப்போ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் திவாகர்னு ஒருத்தர் வந்தார், இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை பேசி அவரை வந்து நீங்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், நீங்கள் கொடுக்கல. அப்போது நீங்கள் யாரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு கேடு விளைவிக்கிற யாரையுமே நீங்கள் வந்து நான் ரெட் கார்டு கொடுக்க மாட்டேன், ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்க மாட்டேன். சரி, திவாகரை எவிக்ட் பண்ணிங்களா, அந்த மாதிரி வந்து கமருதீனை இந்த வாரம் தூக்கி விடுங்களேன், அந்த கில்ட்டை தூக்கி பார்வதி மேலே போடுங்க.
நீங்கள் தான் காரணம், இல்லை பார்வதி தூக்கி விடுங்க, செய்யுங்க சார், இல்லை சம்பளத்தை கட் பண்ணுங்க, எதனா ஒன்று பண்ணுங்க. இது மக்களினுடைய கேள்வியாக இருக்குது. மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக எவ்வளோ வார்னிங்ஸ் வந்தும் அவங்க மதிக்கலை. அதுதான் இப்போ எல்லாருடைய வருத்தமே. ஏன்னா வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் கொடுக்குற எஜமானியே நீங்கள் மதிக்கலைன்னா அப்போ நீங்கள் இந்த உங்கள் லைஃப்பில் யாரைத்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க? உங்கள் அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? வாய்ப்பே இல்லை. ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பொண்ணாக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க போது, ஒரு பையனை மயக்கி அவனை வந்து தன்னுடைய அடிமையாக்கி எப்பயுமே வந்து அவன் முந்தானியை பிடிச்சிட்டு சுற்றுற மாதிரியும் அவன் என்ன சொல்கிறாலோ அதை செய்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ஆக்கி வச்சுட்டு, இது ஒரு கேமா? இந்த கேமை தான் நீங்கள் பல பேர் ரசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா வேணாமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.